வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். தாவேகா தலைவர் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார் முன்னாள் எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகர். தமிழகத்தில் மக்களின் ஆதரவு விஜய்க்கு உள்ளது என பேட்டி. ஊட்டி குன்னூரில் கனமழை, 16 இடங்களில் மண் சரிவு, மலை ரயில் ரத்து, 3 கார்கள் சேதம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் நடத்திய ஏலத்தில் இயேசுவின் ஓவியம் ரூபாய் 25 கோடிக்கு விற்பனை. சென்னையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் 1000 பேர் கைது. மனித மூளையில் பொருந்தும் நியூராலிங்க் சிப் உற்பத்தியை அதிகரிக்க எலான் மஸ்க் திட்டம். பழைய ஓய்வூதியம் திட்டம் தொடர்பாக முதல்வர் இன்று வெளியிடும் அறிவிப்பை பொறுத்து எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும். ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தகவல். நியூயார்க் மேயராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மம்தானி பதவியேற்பு. கடந்த 2025ஆம் ஆண்டில் மட்டும் 13.52 கோடி லட்டு பிரசாதங்கள் விற்பனை செய்து திருப்பதி தேவஸ்தானம் சாதனை. பிஎஸ்என்எல் சார்பில் சவாலான சூழல்களில் தடையற்ற உயர்தர இணைப்பை உறுதி செய்யும் வாய்ஸ் ஓவர் வைஃபை சேவை அனைத்து வட்டங்களிலும் அறிமுகம். சிதம்பரம் நடராஜன் கோயில் தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிவசிவா முழக்கத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர். நடிகர் சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா நடித்துள்ள பராசக்தி படத்தை வெளியிட தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. போதைப் பொருள் என்கிற நெட்வொர்க்கை அழிக்க மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் இணைந்து செயல்பட வேண்டும். திருச்சியில் வைகோவின் சமத்துவ நடைப்பயணத்தை தொடங்கி வைத்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள்.